இது வந்து எப்படின்னா உங்களுடைய சேலரியே உங்கள் பணத்தை சேர்த்து வச்ச பணத்தையே ஒரு அமௌண்ட்டை பென்ஷனாக எடுத்துக்கிறது தான் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான். இந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான்னு சொல்கிறதோட நான் எப்படி சொல்லுவேன்னா, இதை செக்யூர் வித்ட்ராயல் பிளானாக இருக்கணும், சஸ்டெயினபிள் வித்ட்ராயல் பிளானாக இருக்கணும், ஸ்டெடி வித்ட்ராயல் பிளானாக இருக்கணும். இப்போ ஏன்னா எல்லாரும் இப்போ எஸ்ஐபி பற்றி பேசுகிறாங்க, எல்லாரும் எஸ்டபிள்யூபி பற்றி பேசுகிறாங்க. பட் இந்த எஸ்டபிள்யூபிங்கிறது வந்து இது வந்து ஒரு நம்மளுடைய ஓய்வு காலத்துக்கு நமக்கு வருமானம் இல்லாத போது இல்லை நம்மளுக்கு வருமானம் தேவைப்படும் போது ஒரு அமௌண்ட்டை எடுத்துக்கிறது. இதை வந்து எடுத்த உடனே பண்ணக்கூடாது, இது முதலீடு பண்ண உடனே பண்ணக்கூடாது. எப்படின்னா செடி வைக்கிறோம், செடி வந்து மரமாகணும், அது ஒன்ஸ் மரம் ஆயிடுச்சுன்னா அதுலேருந்து நம்ம பழம் காயெல்லாம் பறிச்சுக்கலாம். அதுதான் நான் சொல்லுவேன். என்னென்னா ஒரு செடி வந்து வளர விடாமல் ஆடு மாடெல்லாம் வந்து தடுக்கும். அதே அந்த செடி மரம் ஆயிடுச்சுன்னா ஆடு மாடு வந்து ஒதுங்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா பிளான் பண்ணி சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி நீண்ட காலத்துக்கு வெயிட் பண்ணி ஓரளவுக்கு growth பார்த்ததுக்கு அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வித்ட்ரா பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராடக்ட். இதுதான் இப்போ பஸ் வேர்டாக இருக்குது இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஃப்ரம் த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி.